நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 1:30 2:30. ராகு காலம் 4:30 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் தெற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:30 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:03 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று பல வகையிலும் உங்களுக்கு யோகம் வந்து சேருங்க. பணம் வரக்கூடிய வழியெல்லாம் கண்டுபிடிப்பீர்கள். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நண்பர்கள் சந்திப்பாலும் தெய்வ பக்தியாலும் மன நிம்மதி கூடும். என்று பணம் தேவை கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் உண்டாகும் பார்த்துக்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் அலைச்சலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்குங்க. திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக சரியாகி முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவு எடுப்பதில் சின்னதாக தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படும். இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை சிறப்புடன் நடத்துவீர்கள். செல்வ சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் நீங்கள் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. கண்டிப்பாக மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் அடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் காலையில் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற காரியங்கள் ஓரளவு வேகம் பிடிக்கும். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விலகி செல்வீர்கள். கடன் பிரச்சனை கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து என்று மகிழ்வீர்கள். என்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் சிறப்பாக இருக்குங்க. கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்ற முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக கிடைப்பீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு பணம் வந்து குவியுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் அலைச்சல் கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று ஓரளவு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கிருத்திகை தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். குரு பக்தி வெளிப்படக்கூடும். மன நிம்மதி குடிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். வீடு மாற்றம் தன மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். வேலை பளு காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை கொஞ்சம் ஏற்படும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. முன்கோப்பத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
நல்ல நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ற குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கை வளத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் சிந்தியுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்க கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கும் மிக சிறப்பாக எடுத்து செல்ல கொடுங்க. என்று பெண்கள் எந்த ஒரு பணியிலும் நீங்க வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முழு யோசனையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி தேடி வரக்கூடும். ரோகிணி. இனிய பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை இன்று பயன்படுத்திக் கொள்வீர்கள். அருகில் உள்ளவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். என்ற திறமைகள் கண்டிப்பாக கைகூடும். வாய்ப்புகள் அற்புதமாக நிகழக்கூடும். வேலை பலு காரணமாக உணவருந்த முடியாத நிலை இருக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்தும் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பெண்ணும் சரியாக கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம். நெருக்கடியான நேரத்தில் கூட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் மற்றவருக்கு நல்லது செய்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எதிலும் நீங்கள் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. பண வரவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மனசுக்குள் ஒருவித சஞ்சலமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகுங்க. கூட்டாளியின் போக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் இருக்கக்கூடும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். என்று தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றுங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. செயல்திறன் என்று அதிகரிக்கக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழம் இருக்கின்றது. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்படுங்கள். பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கூட கவனம் இருக்க வேண்டும். மற்றபடி இன்று பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. நீங்க அமைதியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள் நுட்பமான அறிவை பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். அமைதியை நிலைநாட்டி வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு முன்கூட்டியே நீங்க பணிகளில் ஈடுபடுவது நல்லது. காதல் கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்திற்காக நீங்க சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமை காப்பதும் தெளிவான முடிவெடுப்பதும் நல்லது. என்று மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனம் இருக்கக்கூடாதுங்க. யாரையும் நீங்க சிறு வயது முதலே
குறைகள் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். தன்னுடைய குறைகளை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படித்து வருவது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள், அது போதும். திருவாதிரை, தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். நடக்க வேண்டிய பணிகள் கண்டிப்பாக நடக்குங்க. குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் வெற்றி ஏற்பட கொடுங்க. வெட்டி செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. புனர்பூசம், தேவையில்லாத விஷயம் நேரம் செலவிட வேண்டாம். வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசி நேயர்கள், என்று பல நெருக்கடிகள் வந்தாலும் உங்களால் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். தன்னம்பிக்கை ஒரு பக்கம் கூட்டிவிடுங்க. பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்பட்டாலும் எல்லாம் சரியாகிவிடும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் இருந்தாலும் உங்களால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சகோதரர்களால் அதிக உதவியும் உண்டாகும். என்று எதிர்பாராத சில சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. திருப்திகரமான மனநிலை இன்றி காணப்படும். எது எப்படியோ தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தைரியத்தோடு போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பண வசதி கண்டிப்பாக கூடும். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். நல்ல பிடிப்பு உங்களுக்கு உண்டாக கொடுங்க. என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றிக்கான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். எது எப்படியோ உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் இன்று ஓரளவு சிரமத்தினை சரி செய்துவிட முடியும். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வர்கள். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பூசம், நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. திருப்திகரமான மனநிலை ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம், என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கோபங்கள் வெளிப்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்தனை திறன் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தன வரவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். சிம்ம ராசினியர்கள் சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை என்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சகோதரர்களால் அதிக உதவி கிடைக்குங்க. என் குடும்பத்தில் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபங்கள் நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்வது நல்லது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சந்தோஷமற்ற வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. உங்கள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் நல்ல விஷயம் நோக்கித்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று சோதனைகளையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக நல்லது. அதேபோல் செய்கின்ற விஷயங்களில் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. காதல் சிம்மராசினியர்களுக்கு இடர்பாடுகளை கொடுக்குங்க. கொஞ்சம் சிரமத்தினை கொடுக்கும். முன் கோபத்தினை வெளிப்படுத்தும். காதலுக்காக நீங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எது சரி எது தவறு என்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கல்விக்காக கொஞ்சம் போராட்டங்கள் வெற்றி பெறலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று சிந்தனை திறன் அதிகரிக்க கொடுங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகள் கொஞ்சம் இருக்குங்க. சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படும். பூரம் வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரணம் ஈடுபடுவது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. அடுத்தவர் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று மனப்பதட்டம் குழப்பம் வேண்டாம். எதிலும் நியாயமாக சிந்திப்பீர்கள். சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதரர்களின் ஒற்றுமையின்றி ஏற்படக்கூடும். பண நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்பட்டாலும் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கின்றது. மலை சார்ந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்து வருவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். முயன்று கொண்டிருங்கள். உழைப்பால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று பண தேவைகள் சீராக அதிகரிக்க கொடுங்க. எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் சின்ன தடுமாற்றம் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கூட பலம் பெற கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூட்டும். சுய நம்பிக்கையும் கூடிவிடும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். என் நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். என்று நம்பிக்கை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி நிச்சயங்க. அடுத்தவருக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் அவசர தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் இடைவிடாமல் உழைப்பீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுப்பது நல்லது. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் தடைகள் ஏதேனும் இருந்தால் உடைத்தெறிய முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட முடியும். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. எடுத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. தன்னம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக இழக்க வேண்டாம். தடைபடும் காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், எதிலும் வெற்றி நிச்சயம். மனசுக்குள் ஒருவித தைரியம் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு சுய நம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஹஸ்தம். எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. உடல் ஆரோக்கியமும் என்று பலம் பெறக்கூடும். சந்தோஷமற்ற வாழ்க்கை நிலவினாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. நடக்காமல் இருந்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தேவைகளும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனம் என்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. முயலுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முயன்று கொண்டே இருங்கள். வெற்றி என்பது தேடி வரக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை என்று அமைந்துவிடக்கூடும். நல்ல நண்பர்களின் நட்பால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. சந்தோஷமான வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீட்டும் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூட்டிவிடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பணிகளை கவனிக்க வேண்டியிருக்குங்க. வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்கள் என்று உண்டாகக்கூடும். நேர்பட பேசியவர்கள் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். மற்றபடி இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையிலும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன இறுக்கம் சரியாக்கி கவலைகள் சரியாக்கி மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் நிம்மதியை நோக்கி செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் உள்ள சந்தேகங்களும் சரியாக கூடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று புதிய சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள்.
நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி, தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். தொழில் மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று நல்ல நண்பர்களின் நட்பால் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். தீட்டிய திட்டங்கள் ஓரளவு வெற்றி வகை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கூடுதலாக பணிகளை இன்று கவனித்துக் கொள்வீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சுப செலவுகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று தயவு செய்து தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். குடும்பத்தில் சின்னதாக சலசலப்புகள் இருக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. மனைவியிடம் முன்கோபத்தை நீங்க காட்ட வேண்டாம். உறவுகளுக்குள் சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று புதிய நட்பால் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பல வழியிலும் உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. மற்றவரின் மீது இரக்கம் கொஞ்சம் ஏற்பட்டு உதவியில் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். பெரும் புள்ளிகளின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க மாற்று மருத்துவம் கை போன்பதினால் உற்சாகமாக இன்று வேலைகளை செய்து முடிக்க முடியுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் பேசி சிந்தித்து எடுங்கள். என்று பெண்கள் மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். யோசித்து எதையும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்ள முடியும். முடிவுகளை லாபகமாக எடுக்க முடியும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு சில பணிகள் வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்ற உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். வீண் விரோதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழிப்பீர்கள். என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம், குழப்பமில்லாத வாழ்க்கை அமையும். நம்பிக்கைகள் ஓரளவு நடைபெறக்கூடும். திறமைகள் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்ட விஷயங்களை வெற்றி வகை சூட முடியுங்க. எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். அவசர தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. கேட்டை, பிடிக்காத வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில நபர்களால் உங்களுக்கு கோபங்கள் உருவாகக்கூடும். செலவுகளும் ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர் மீது இறக்கப்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. சில நபர்கள் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். ஓரளவு தடைகள் நீங்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், என்ற அபாரமான நினைவாற்றல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும்.
உடைய வேண்டுதல்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. புனித பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. இன்று நீங்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கூடுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்து விடுவீர்கள். கடன் வசதிகள் ஒரு பக்கம் பெருக கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிலவில் இருந்த பணமும் இன்று வந்து சேரக்கூடும். துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்படாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பீர்கள். வெற்றி வாகையும் சூடிவீர்கள். இன்று பெண்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகம் கைகூடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று ஓரளவு சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிலவில் இருந்த பணமும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொண்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பாடு கூடும். போராட்டம். நல்ல வருமானத்தை இன்று பெருக்கிக் கொள்ள முடியுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக தொழிலுக்காக அமையக்கூடும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். வியாபாரிகளுக்கு வருமானம் சீராக வரக்கூடுங்க. நல்ல முன்னேற்றம், நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயங்க. உத்திராடம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். கடன் வசதிகளும் கண்டிப்பாக பெருகும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்குங்க. மனமும் நிறைவாக என்று இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மாறிவிடும் நாளாக இருக்க கூடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று அபாரமான நினைவாற்றல் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். அதிக தனலாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு மற்றும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் தெம்பு மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். தொழில் ஆர்வம் கூடுவதினால் ஆதாயம் உங்களுக்கு பெருக கொடுங்க. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப சுகம் பூரணமாக அமைந்துவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான மனநிலை ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடுங்க. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள். வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று மகரம் ராசினியர்கள் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சில சூழலும் அமைந்துவிட்டு கொடுங்க. பெரியோர் பால் நேசம் உண்டாகக்கூடும். அனுகூலமான சூழலும் இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு ஆதாயம் சீராக வரக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மகரம் ராசினியர்கள் இன்று எல்லா விதத்திலும் பெருமைப்படும் நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, காசு பணத்தை வீணான விஷயங்களில் செலவிடாதீர்கள். இறைவனை மட்டும் நம்புங்கள், அது போதும். என்று பெண்கள் தேவைக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இருந்தாலும் ஓரளவு பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று
மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. காதல் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாக இருங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு சோதனையிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்கள் வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையான பண உதவியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் தெம்பு மகிழ்ச்சியும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். பிடித்தமான வேலைகளில் செய்து மகிழ்வர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். மலை சார்ந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்து வருவீர்கள். என்று நெருக்கடிகள் ஓரளவு சரியாகிவிட கொடுங்க. பிரச்சனைகளும் தீர்ந்து விட கொடுங்க. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியும். திருமண முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். வாகனம் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். இனம் புரியாத சூழல் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டு தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு மற்றும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சுயமரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற முடியும். நவீன வாகன யோகம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல விதமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். வருமானத்தை ஒரு பக்கம் பெருக்கிக் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. பிரச்சனைகளை கடந்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகிக் கொள்ளுங்கள். தாமதம் ஏற்படுத்தும் பணிகள் மீண்டும் சூடுபிடிக்கும். கடன் பிரச்சனை ஓரளவு சற்று சரியாகிவிடக்கூடும். நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வுக்கான செய்திகள் கூட வரக்கூடுங்க. எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையான பண உதவிகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு அமைந்துவிட கொடுங்க. உற்சாகமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். மனதை அமைதியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையும் இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இன்று இருக்க கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு கண்டிப்பாக செயல்பட முடியும். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பராசினியர்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நடக்கின்ற விஷயங்களை மட்டும் கவனம் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி அடையக்கூடும். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ முடியும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க. என்று பெண்களுக்கு நெருக்கடியான சூழல் நிலவினாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடக் கொடுங்க. காதல் சின்ன சின்ன கடினமான சூழல் நிலவினாலும் காதலில் கொஞ்சம் பொறுமையும் கோபம் இல்லாத பேச்சும் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் எதையும் யோசித்துக் கொண்டிருக்காமல் குழப்பம் இருந்தால் கேட்டு உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் இருக்குங்க. விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். பாடங்களை கவனித்து எழுதி பார்க்க வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கவனித்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிரவுன் நிறம்.
நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்கால திட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை ஒரு பக்கம் கூடிவிட கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். முடிவில் மிக தெளிவாக இடுங்கள். அது போதுங்க. சதயம். இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்பட பேசுவீர்கள், நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்காலம் திட்டம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவர்கள். நிம்மதி பொங்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். புரட்டாதி. இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நெருக்கமான இடங்களில் நீங்க கண்டிப்பாக ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சோதனையை கடந்து வெற்றி பெற முடியும். அடுத்தவரிடம் மட்டும் வீண் விவாதம் பேசாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். என்று நீங்க பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் சில பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்குங்க. மரியாதை நிமித்தமாக சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சில நபர்களை சந்தித்து வருவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்டிலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காணக்கூடுங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல சிந்தனையும் இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். எளிமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. என்று உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் என்று குழப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருக்குங்க. அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் எடுக்க முடியும். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாக முடிவெடுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இருந்தாலும் காதலில் முன்கோபம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கூடிவிடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. பெரிய பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. முக்கிய முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். எனும் புரியாத சூழல் நிலவினாலும் நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு தனித்து செயல்படும் நாளாக இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. லாபகமாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக ஈடுபட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். ரேவதி. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபடாதீர்கள். குழப்பம் தரும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். நியாயம் தர்மம் என்று தன்னை நீங்க தயார் செய்து கொள்வீர்கள்.
அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவு மூலம் வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. தன்னிச்சையாக முடிவெடுத்து வெற்றி வகை செய்ய முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.